நிசப்தமா இருக்கு. பாட்டுல மெய் மறந்துட்டீங்களா? இல்ல பாட்டுல தூங்கிட்டீங்களா? இல்ல சகிக்க முடியாம எல்லா நிலைகளும் உண்டு. ஆனா பாடலுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? குரல் கிடையாது, தன்னை பெருமைப்படுத்தக்கூடிய நல்லா பாடுறாங்க, அதெல்லாம் கிடையாது. வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அது ஒரு பிரசங்கம். பாடலுடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மை ஆற்றும், அதுதான் நம்மை தேற்றும், அதுதான் நம்மை ஆசீர்வதிக்கும். அவை அதோடு நாம் முடிக்க கூடாது. ஒரு வார்த்தைகளும் நாம் கேட்க வேண்டும். அதற்காகத்தான் தொடர்ச்சியாக தேவனுடைய வார்த்தை ஒரு 5 நிமிடத்திலே சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. சாரி, இல்லமா 6, அது 3 இல்ல 6:28. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் என்னமா இருக்குதா? சத்தமா சொல்லுங்க. இதெல்லாம் விரும்பக்கூடிய வார்த்தை தானே இல்ல? நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோம்? எல்லாம் வெற்றி உள்ள வாழ்க்கையாக இருக்கணும்னு நினைக்கல. ஜெயம், வெற்றி, இது எல்லாரும் விரும்பக்கூடிய காரியம். இப்போ தியானியுடைய வாழ்க்கையில அவனுடைய காரியங்கள் ஜெயமா இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு செயல்பாடுகளை செய்திருக்கிறோம். எல்லாம் வெற்றியை கொடுத்திருக்கிறதா இல்ல தோல்வியை கொடுத்திருக்கிறதா? பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு 50-50 இருக்கும், ஒரு சிலருக்கு 90% தோல்விதான் இருக்கும், 10% தான் வெற்றி இருக்கும், ஒரு சிலருக்கு 90% ஜெயமாக இருக்கும், ஒரு சிலருக்கு 10% தோல்வி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 100% ஜெயமாக இருந்த வாய்ப்புகள் கம்மி. ஆனா வேதம் சொல்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய காரியங்கள் அனைத்துமே எப்படி இருந்ததுன்னா ஜெயமா இருந்தது. வாசிங்க. ஒரு அரசனுடைய காலத்தில் இல்ல, என்ன போட்டிருக்குது? தரியும் காலமாகட்டும் கோரேசுடைய காலமாகட்டும், 2 காலங்களில் 2 பேர் ஆட்சி செய்த காலத்திலும் அவர்களுக்கு ஜெயம் இருந்ததோ இல்லையோ, அரசர்களுக்கு ஜெயம் இருந்ததே இல்லையோ, மக்களுக்கு ஜெயம் இருந்ததே இல்லையோ, ஒரு தனி மனிதனுக்கு ஒரு ஜெயம் இருந்தது. யாருக்கு? தானியேல் என்கிற ஒரு தனி மனிதனுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். அப்ப ஏன் தானியேலுடைய காரியம் மாத்திரம் ஜெயமாய் முடிந்தது? ஒரு கேள்வி வருகிறது. நாங்களும் தான் முயற்சி செய்கிறோம், எவ்வளவு ஜனங்கள் செய்கிறாங்க. ஏன் வேதத்துல அநேக மக்கள் உண்டு, அநேக பரிசுத்தவான்கள் உண்டு, எல்லாருடைய காரியங்கள் ஜெயமா முடியலையே. அப்ப தானியேலுடைய காரியங்கள் ஜெயமாய் முடிந்ததுக்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது 3ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். காரியம் என்ன என்றால் தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் போதும். தானியேலுக்குள்ள ஏன் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய காரியங்கள் ஜெயமா இருந்ததுன்னா தானியேலுக்குள்ள என்ன இருக்குதா? விசேஷித்த ஆவி. நமக்குள்ள என்ன இருக்கு? அந்த விசேஷித்த ஆவி நமக்குள்ள இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. ஆவி இருக்கு பாஸ்டர், ஆவி நிறைய இருக்கு, விதவிதமான ஆவி உள்ள இருக்குது. ஆனா அது விசேஷித்த ஆவியானா அது தெரியாது. அப்படி இல்லை. அப்படி இருந்தா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் முடியும், தோல்வி கிடைக்காது. அப்போ விசேஷித்த ஆவி உடையவராக இருந்ததுனால தானியேலுடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது. அப்போ என்ன அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஆவி அவரிடத்துல இருந்தது. டக்குனு ஒரு 5 நிமிஷத்துல 3 காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். முதல் காரியம், உண்மையின் ஆவி அவரிடத்துல இருந்தது. இதே 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் எவ்வளோ ட்ரை பண்றாங்க. யார? தானியேல் இடத்துல எந்த விதத்திலேயாவது ஏதோ ஒரு குற்றம், ஒரு சின்ன பிரச்சனை அவரிடத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை குற்றம் சுமத்தணும். ஏன்னா தானியேல் கூட என்ன இருந்தது? விசேஷித்த ஆவி இருந்தது. அதுதான் உண்மை என்னும் ஆவி இருந்தது. அப்ப வேதம் சொல்கிறது, அவன் உண்மை உள்ளவனாக இருந்தபடியா அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படும்.
எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க, யாரை குறித்து? அப்புறம் ஏங்க அவன் காரியம் ஜெயமா இருக்கிறாரு? ஜெயமா தான் இருக்கும். தானியேல் அவன் சிறை கைதியாய் வந்தவன், பெரிய படித்தவன். அவனோடு இருந்தவர்கள் தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நண்பர்கள். இவர்களெல்லாம் தேவனுக்கென்று ஒரு பெரிய ஒரு நிலைப்பாட்டை வைத்துக் கொண்டிருந்தவர்கள், தேவனை விட்டு எந்த நிலையிலும் மாறாதவர்கள். இவர்களுக்குள்ள விசேஷித்தால், அது குறிப்பா தானியேலுக்கு தான் இந்த பகுதியில வேதம் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறத பார்க்கிறோம். விசேஷித்த ஆவி உடையவர்கள், வேறு ஆவி உடையவர்கள், இவர்களாம் வேதத்துல உண்டு. ஆனா தானியேல் இடத்துல ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. அது குறிப்பா அவனிடத்துல உண்மை, தேவனுக்கு அவன் உண்மையா இருந்தான், எல்லாருக்கும் உண்மையே தான். இன்னைக்கு என்னையும் உங்களையும் ஒரு குற்றம் சுமத்தணும்னா ஒரு நொடி போகுதுங்க நம்மளை குற்றம் சுமத்தணும்னா. ஏன்னா 1000 குற்றம் நம்ம இடத்துல இருக்கு. ஆமா, அது முடியல. அவ்வளவு ஒரு குற்றவாளியா நாம் தேவனுடைய பார்வையில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனா தானியேல் மாத்திரம் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருந்தாவன்? உண்மை உள்ளவனாக இருந்தான். அதுதான் விசேஷித்த ஆவி. இரண்டாவது அவனிடத்தில் இருந்த விசேஷித்த ஆவி என்ன தெரியுமா? 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருந்த அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக உள்ளங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி. இரண்டாவது அவரிடத்தில் ஒரு விசேஷித்த ஆவி தெரியுமா? உற்சாக ஆவி அவரிடத்தில் இருந்தது. உற்சாகம் இருந்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும்? ஜெபம். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க முடங்கி கிடந்தீங்கன்னா ஜெபம் வராது. நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னா ஜெபம் வராது. அதான் ஆண்டவர் சொல்ல, சோர்ந்து போகாம நீங்க ஜெபம் பண்ணணும். சோர்ந்துட்டீங்கன்னா பிசாசு உங்க மேல ஏன் உட்கார்ந்துருவான். நீங்க நினைக்கிற ஜெபம் வராது, வெளிப்படுத்த முடியாது. ஆனா இவனிடத்தில் ஒரு உற்சாக ஆவி, அதுதான் விசேஷித்த ஆவி. உண்மை உள்ள ஆவி மாத்திரமல்ல, அவனிடத்தில் ஒரு உற்சாக ஆவி இருந்தது. கையெழுத்து போட்டாச்சுங்க. என்ன கையெழுத்து? இனி யாரும் ஜெபம் பண்ணக்கூடாது. சந்தோஷம், ஹாப்பி. அப்படி ஒரு தடை மட்டும் வந்து இனிமேல் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை கிடையாது. அந்த கொரோனா டைம்ல அவ்வளவு சந்தோஷம். காலைல எழுந்து குளிக்க வேணாம், பல்லு தேய்க்க வேணாம், யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனா ஆராதனை கண்டுவோம். நாங்களும் ஒரு ரூமுக்குள்ள அப்படியே பேசுவோம். அங்க என்னென்ன கூத்து நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தான் நடக்கும். இல்ல அது என்னன்னா அதை சரி பண்றதுக்காக. இங்க அப்படிலாம் செய்ய முடியாது. அங்க வந்து நம்ம ஒரு கேமரானால நம்ம அதெல்லாம் ரெடி பண்ணி வைப்போம். அதுவும் முன்னாடியே கேமராவை நம்ம ஃபுல்லா பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ரிலே பண்ணோம்னா அது இன்னும் பிரச்சனையே இல்லை. எத்தனை பேர் அதை அப்படி ஒரு சந்தோஷம். அது ஒரு விதத்துல கொரோனா இருந்தாலும் அது நல்லா இருந்துச்சு. சர்ச்சுக்கு வாங்க பாஸ்டர், நீங்க ஞாயிற்று ஒரு நாள் கூட மாட்டாங்க. ஒரு உற்சாக ஆவி நமக்குள்ள இருக்கணுங்க. காலையில வரணும்னா ஓடி வரணும், எழுந்திருக்கணும். அன்னைக்குதான் நீங்க ஞாயிற்றுக்கிழமை தான் மற்ற நாளை காட்டி சீக்கிரம் எழுதிக்கணும். ஏன்னா நம்ம ஆலயத்துக்கு போகக்கூடிய நாள், சீக்கிரமா எழுதிக்கணும். அன்னைக்குதான் அந்த 7-8 மணி வரைக்கும், ராத்திரி எல்லாம் சனிக்கிழமை 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் என்னென்னமோ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டு காலை எழுந்துக்க முடியல, லேட் ஆகும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சு வரதுக்காட்டியும் டைம் ஆகிடும். ஆசீர்வாதம் போடுற வரைக்கும் வர உற்சாகம் இல்ல. ஆண்டவர் காரியங்கள் இங்க தடை வைத்து தடை வந்துடுச்சு. கையெழுத்து போட்டது தெரிஞ்சிச்சு. தானியேலுக்கு தெரியாம இல்ல, தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் வழக்கத்தின் படி 3 வேளை ஆண்டவருடைய பார்வையில பலகணிகள் திறந்து மூடி மறைச்சுதான் பண்ணல. தடை போட்டுட்டாங்க. ராஜா பாத்துருவாரு, ராஜாவுடைய ஆட்கள் பாத்துருவாங்க, எனக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. அதனால அவனுக்குள்ள ஒரு உற்சாக ஆவி இருந்ததுனால அவன் வழக்கத்தின் போலவே அவன் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்காக ஜெபம் பண்ணினான். அந்த ஆவி நமக்குள்ள இருக்கணுங்க. அப்பதான் தானியேலுடைய காரியம் ஜெயம் இல்லை, நம்முடைய காரியம் ஜெயமா இருக்கும். 3வது 14 16 வரைக்கும் வாசிக்கும் போது, யாருக்கு தானியேலுடைய அந்த தவறினால தவறு செய்து விட்டான் என்று ராஜா எண்ணினால ராஜாவுக்கு வந்து அது இஷ்டம் இல்லை. ஆனா ஜனங்கள் என்ன பண்ணாங்க, அவனை தூக்கி சிங்க கபில போடணும்னு சொல்லிட்டாங்க. ராஜாவுக்கு மனசே இல்லை, ராஜாவுக்கு முடியல. ஏன்னா ராஜாவுக்கு தானியேலை பத்தி நல்லா தெரியும். தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது என்பது தரியுவுக்கும் தெரியும், கோரேஷுக்கும் தெரியும், அந்த ராஜ்ய காலங்களுக்கு தெரியும். ஆனா இந்த தரியு நீங்க பாத்தீங்கன்னா தூக்கம் வரல. யாருக்கு? ராஜாவுக்கு தூக்கம் வரல. 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், 6ஆம் அதிகாரம் 16 வசனத்துல, ராஜா இந்த வார்த்தைகள் கேட்ட போது தன்னை மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேர்
தன் மனதை வைத்து அவனை தப்புவிப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்ட, தூங்கவே இல்லைங்க. ஒரு ராஜா ஒரு மனிதனுக்காக தூங்காம, ஐயோ இவ்வளவு பெரிய தண்டனை அவனுக்கு கொடுத்துட்டுமே என்று சொல்லி தூங்காம அவனை எப்படியாவது காப்பாற்றணுமே என்று ஒரு தவித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா தானியேலிடத்திலிருந்து எது தெரியுமா? ஒரு உறுதியான ஆவி அவனிடத்தில் இருந்தது. நீங்க கையெழுத்து போட்டாலும் சரி, கையெழுத்து போடாட்டாலும் சரி, ஆண்டவரை நான் வணங்காம, ஆண்டவரை நான் ஜெபிக்காம, ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லாம, ஆண்டவருக்கு நான் உபவாசம் இல்லாம என்னால இருக்கவே முடியாது என்பதுல அவன் உறுதியா இருந்தான். ராஜாவுக்கு அந்த உறுதி இல்லை. அவன் அப்படியே தவித்துக் கொண்டிருக்கிறான். அப்போ நீங்க பாருங்க 17ஆம் வசனத்துல, ஒரு கல் கிபியினுடைய வாசலில் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதுவே முத்திரை போட்டான் என்று வாசிக்கிறார். ஆனா தானியேலுக்கு எந்த கவலையும் கிடையாது. அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தெரியுமா? கர்த்தர் சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. அதுதாங்க அவனிடத்துல இருந்த உறுதி. அது அந்த ஒரு ஆவி, விசேஷித்த ஆவி அவனிடத்துல இருந்தது. இல்லைன்னா இந்த காரியத்தை அவன் செய்ய மாட்டான். இன்னும் நான் வாழணும், இன்னும் ஆண்டவருக்காக வாழணும் என்று சொல்லி அந்த உறுதிமொழியை அவன் கடந்து போயிருப்பான். அவனுக்கு பெரிய விசுவாசம் இருந்தது, பெரிய நம்பிக்கை இருந்தது. எத்தனை சிங்கத்தை போட்டாலும் சிங்கம் என்ன செய்த பட்டாங்க. அந்த உறுதியான ஆவி அவனுக்கு இருக்கு. இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை, சின்ன பிரச்சனை நமக்கு வந்தா நம்முடைய உறுதி என்ன ஆயிடும்? அசைக்கப்படும். ஆனா சொல்லுவோம், நீதிமான் அசைக்கப்படுவதில்லை, நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. நாம யாரு? நீதிமானா இருந்து அசைக்கப்படணும். இவனுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. ஏன்னா அவன் நீதிமான், அவனிடத்துல உண்மை இருந்தது, அவனுடைய உற்சாகம் இருந்தது, அவனிடத்துல அவனுடைய உறுதியான ஆவி இருந்தது, விசேஷித்த ஆவி உடையவனாக இருந்தான். தானியேலுடைய காரியம் ஜெயமாக சிங்கத்தின் வாயால கட்டி போட்டார். நீங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையிலும் சரி, தானியேலுடைய வாழ்க்கையிலும் சரி, இவர்களுக்கு தண்டனை கொடுத்த ராஜாக்கள் தேவனை என்ன பண்ணாங்க? மகிமைப்படுத்தினாங்க. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கிறார். இதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஒரு பிரஜாதியாருடைய ராஜாவுடைய வார்த்தையில தேவன் தான் உண்மையானவர் என்று ஆண்டவர் சொல்ல வைத்தார். தானியேலுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காரியங்கள் ஜெயமாக இருக்கணும். 3 விசேஷித்த ஆவி நமக்குள்ள இருக்கணும். உண்மை என்னும் ஆவி, உற்சாகமான ஆவி, உறுதியான ஆவி. 3 இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் தானியேலுக்கு கிடைத்த ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். அந்த விதமாக ஜெயம் பெற கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்கள்.